come out of the crisis. Then why should I speculate other things, my friend? You see, the best medical care is being given. As he came out of sepsis as a miracle, I hope, I wish she will come out. செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவினால் தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவினால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உயர்ந்த மருத்துவம், மிக தேர்ந்த மருத்துவம் அப்பல்லோ மருத்துவமனையில் வழங்கப்பட்டு அவர்கள் உடல்நலம் தேறி வந்தது. உடல்நலம் தேறி வந்த நிலையில் அவர்களால் பேச முடிந்தது. உடல்நலம் முன்னேறி வந்ததால் எய்ம்ஸ் டாக்டர்கள் நேற்று முன்தினம் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட், முழுமையாக பூரண குணமடைந்து விட்டார்கள் கூறினார்கள். 4 மணி அளவில் எதிர்பாராத விதத்தில் கார்டியாக் அரெஸ்ட், இருதயத்திலே நோய் ஏற்பட்டதனால் அவர்களுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன வைத்தியம் செய்ய முடியுமோ அந்த உயர்ந்த வைத்தியத்தை கொடுத்து வருகிறார்கள். டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இன்னும் சில நிமிடங்களில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். சகோதரி ஜெயலலிதா மிகுந்த மன தைரியம் வாய்ந்தவர். செப்சாக் என்று சொல்லப்படுகிற செப்டிசிமியா வந்து யாரும் பிழைச்சது கிடையாது. ஆனால் அந்த செப்டிசிமியா வந்து அதிலிருந்து மீண்டு விட்டார்கள். நான் டாக்டர் பிரதாப் ரெட்டிகிட்டே கேட்டேன், வாட் அபவுட் செப்சாக், செப்டிசிமியா? தட் ஹஸ் பீன் நல்லிஃபைட். ரொம்ப அது ஒரு அதிசயம். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த உடல்நல குறைவிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள், அதை போல அந்த தொடக்கத்தில் ஏற்பட்ட அந்த ஆபத்தான கட்டத்திலிருந்து மீண்டு வந்தார்கள். அதை போல இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவிலிருந்தும் அவர்கள் மீண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு நன்மைக்காக, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக லட்சோப லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நெஞ்சிலே பூஜித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள், நம் தாய்மார்கள், கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என்று ஆலயங்களிலே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள், பூசை செய்கிறார்கள், தேவாலயங்களிலே ஜெபிக்கிறார்கள், மசூதிகளிலே தொழுகை நடத்துகிறார்கள். நான் பகுத்தறிவாளர். அந்த அடிப்படையில் நான் இயற்கை அன்னையினுடைய அருளை வேண்டுகிறேன். சகோதரி ஜெயலலிதா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சாதித்தது வரலாற்றில் கல்வெட்டாக பதியும். சுதந்திர தமிழீழத்துக்காக அவர்கள் போட்ட தீர்மானம், சட்டமன்ற தீர்மானம் தமிழர்களின் வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு பேசப்படும். அதை போலவே சமூக நீதியை காப்பதற்காக கொண்டு வந்த அரசியல் சட்ட திருத்தம், நான் நடைபெறத்தை முடித்துக் கொண்டு போய் ஓட்டு போட்டேன். காவிரியை காப்பதற்கு, முல்லை பெரியாரை காப்பதற்கு, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், இந்த சாதனைகள். இந்த கட்டத்தில் என்னிடம் ஒரு நிருபர் கேட்டார், அதிமுகவிலே ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா, இதிலே மாற்றம் வருமா என்று ஒரு ஆங்கில பத்திரிகை தொலைக்காட்சி நிருபர் கேட்டார். நான் சொன்னேன், இங்க ஏதாவது பிரச்சனை அதிமுக ஏற்பட்டுரும், அதுல வந்து உள்ள நுழைஞ்சி நம்ம ஏதாவது கொண்ட குட்டையில மீன் பிடிச்சிடலாம், நம்ம எங்கேயா வந்துடலாம், ஆட்சி விளாண்டு சில பேர் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு காலம் அது நடக்காது. முதலமைச்சர் நலம் பெற்று வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.